பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் ரோமர் 9ஆம் அதிகாரம் 25-26 வசனங்கள். அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லியிருக்கிறது. ஆமேன், அல்லேலூயா. பாருங்க, அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் புறஜாதிகள், ஆண்டவர் அறியாமல் ஒரு காலகட்டங்களில் நாம் விக்கிரக வழிபாடுகளிலும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களிலும் பாவ குழியில் விழுந்து கிடந்த நம்மளை பாருங்க, எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களே என்னுடைய ஜனங்கள் என்றும். அவருடைய ஜனங்கள் யார்? இஸ்ரவேல் ஜனங்கள், ஆண்டவர் முன்குறித்த ஜனங்கள். அவர் வேறு பிரித்து எடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ ஜாதி ஜனங்கள் உண்டு, ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வேறு பிரித்து எடுத்திருக்கிறார். அதை தான் அவர் எப்பொழுதும் சொல்வார், என்னுடைய ஜனங்கள், என் ஜனங்கள் என்று, என் ஜனங்கள் என்று சொல்லுவார். நாம் அந்த இஸ்ரவேல் வம்சத்திலும் பிறக்கவில்லை, ஆண்டருக்கு பிரியமான ஜனங்கள் இதுலேயும் இல்லை. நம்ம ஒரு புறஜாதி, ஆண்டவர் அறியாமல் ஆண்டவருடைய திட்டங்களுக்கு தீர்மானங்களுக்கும் படி நடக்காமல் புறஜாதிகளாய் ஆண்டவர் அருவருக்கிற விக்கிரக வழிபாடுகளில் விழுந்து கிடந்த நம்மளை தேடி வந்து தூக்கி எடுத்து பாருங்க, எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். எத்தனையோ பேர் நம்மளை கைவிடலாம். மனுஷர்கள் அப்பப்போ அவங்களோட மைண்டு மாறிட்டே இருக்கும். என்றும் மாறாதவர் தேவன் ஒருவரே. யார் யாரெல்லாம் தள்ளப்பட்டு நிர்கதியாய் இருக்கிறார்களோ அவர்களை தேடி வருவார். திக்கற்றவர்களுக்கு தேவன் சகாயராக இருக்கிறார். பாருங்க, சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்று சொல்லி அழைப்பேன் என்று சொல்கிறார். அவருடைய கண்கள் பூமி இங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. யார் யாருனாலும் நெருக்கப்படுகிறோமோ, ஒடுக்கப்படுகிறோமோ, சிநேகிக்கப்படாதவர்களாக தள்ளப்பட்டு கிடக்கிறோமோ, ஆண்டவர் நம்மளை தேடி வருகிறார். ஒரு காலத்தில் ஆண்டவர் அறியாமல் அவருடைய திட்டங்கள் தீர்மானப்படி செயல்படுத்தாத யார் விரும்பத்தக்க ரூபத்திலே ஒரு செயல்பாடுகளை நாம் இல்லாதிருந்த போதும் ஆண்டவர் நம்மளை தேடி வந்து நம்மளை அழைத்து அவர் சிநேகிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லி இருக்கிறது. ஆமேன். ஒரு காலத்தில் நாம் புறஜாதிகளாக இருந்தோம், ஆண்டவர் அறியாது இருந்தோம், என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று சொல்லப்பட்ட அதே இடத்திலே இப்போ நம்மளை தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள். இப்போது நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மளை வெளியேறப்பட்ட பாத்திரமாக நம்மளை வைத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் விசேஷித்த பாத்திரம். அந்த பவர் அத்தாரிட்டியை கொடுத்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே சொல்லியிருக்கிறது. ஒரு காலத்தில் ஆண்டவர் அறியாது தள்ளப்பட்டு கிடந்த நம்மளை தேடி வந்து நீங்கள் என்னுடைய ஜனங்கள் என்று சொல்லும்படியாக ஆண்டவர் நம்மளை மாற்றி தூக்கி வைத்திருக்கிறார்.
நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். திரும்பி பார்ப்போம். கடந்த நாட்களை திரும்பி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். எப்படி இருந்தோம்? நாம் ஆண்டவரை அறியாத புறஜாதி மார்க்கத்தில் இருந்திருப்போம். ஒருவேளை நம்ம ஜெனரேஷன் பிறக்கும்போதே நாம் கிறிஸ்தவர்களாக இருந்துக்கலாம். ஆனால் நம் தாய் தகப்பன் அவர்களுடைய காலகட்டங்கள் பார்க்கணும். இன்னும் தாய் தகப்பனும் ஆண்டவரை அறிந்திருந்தால் அவங்களுடைய முன்னார் அவங்களுடைய தாய் தகப்பன் எப்படி இருந்தாங்க. ஆனால் இவங்களோட ஆரிஜின் முதல்ல பார்த்தா அந்த புறஜாதி மார்க்கத்திலேருந்து தான் வேறு பிரித்து வந்திருக்காங்க. அதற்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவருடைய இரக்கம், தேவனுடைய இரக்கம், அவருடைய கிருபை இல்லாமல் நாம் ஆண்டவர் பக்கம் வரவே முடியாது. உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, எத்தனையோ இன மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் நம்மளை தேடி வந்து நம்மளை அவருடைய பிள்ளையாய் மாற்றி அவருக்குள்ள அதிகாரத்தை நமக்கு கொடுத்து எவ்வளோ மேன்மையாய் உயர்த்தி வைத்திருக்கிறார். நாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி ஆண்டவரை துதிப்போமா? ஆண்டவருக்கு எப்பொழுதும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். உட்காரும் போது, எந்திரிக்கும் போது, நடக்கும்போது, படுக்கும்போது, எந்த வேலை செய்தானே ஏசப்பாவுக்கு நன்றி. இவ்வளோ விசேஷித்த பாத்திரமாக எங்களை வைத்திருக்கிறே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் என்னை தெரிந்து கொள்வதற்கு என்கிட்ட எந்த ஒரு அருகதை இல்லை ஆண்டவரே. என்கிட்ட நன்மை என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஆனால் உம்முடைய சுத்த கிருபை ஐயா, நன்றி தகப்பனே என்று சொல்லி ஆண்டு நோக்கி பார்ப்போமா? அதோடு இந்த புதிய நாளைக்கு நன்றி சொல்லி நாம் இந்த நாளைக்காக ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 2025 வருடத்தின் ஜூலை மாதத்தின் ஆண்டவரே அப்பா 23ஆம் தேதியை காண கிருபை செய்திரே. உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி தகப்பனே. அப்பா, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம். கண்ணீரோடு கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை எவ்வளோ விசேஷத்த பாத்திரமாக நீங்கள் வைத்து வைத்திருக்கீங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, சிநேகிதர் அல்லாமல் சிநேகிக்கப்படாது இருந்த எங்களை சிநேகித்து ஆண்டவரே அப்பா, என்னுடைய ஜனங்கள் அல்லாது இருந்த அப்பா உம்முடைய ஜனங்களாக இல்லாமல் இருந்த எங்களை ஆண்டவரே அப்பா, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை, வல்லமையை அப்பா எங்களுக்கு அந்த தகுதியை தந்திருக்கிறீர் அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா, எங்கள் வாழ்நாட்கள் இறுதி வரை உமையே பற்றி கொண்டு ஆண்டவரே உமக்காகவே உழைக்க எங்களுக்கு ஜீவன் தந்திருக்கிறீர். எங்களே முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அடிமை அப்பா ஆண்டவரே மறைத்து நீங்கள் இடைப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, அந்த புதிய நாளைக்காக நன்றி செலுத்திக்கிறோம். அந்த புதிய நாளில் ஆண்டவரே கைட்டுச்சுக்கிற எல்லா வேலைகளும் நீங்கள் ஆசீர்வத்தை தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே, உடைய புதிய கிருபைகளை நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிறதுக்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி தகப்பனே. இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜெபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா அந்தகாரத்து கிரியைகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினாலே கட்டிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். அப்பளை இப்போ சாத்தான் உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். சமாதான தேவன் எங்களை சமாதானமாக நடத்த போகிற கிருபைக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. உமைக்கே துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.